எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 22, 23 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது லாஸ்ட்டாக நம்ம மார்ச் 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எங்கு அமைந்துள்ள கலிஞ்சர் கோட்டை குன்றை புவி பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கலிஞ்சர் கோட்டை குன்று. ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல முன்னேறி இருக்கு. 2026 ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் கவே மதானி. கிருஷி சகி திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வேளாண்மையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அமோக் ஜுவாலா பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம். இந்தியாவில் அரிய வகை நிரந்தர புவிகாந்த உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அமைச்சரவை டேஷ் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 7280 கோடி. ஹார்மோஸ் நீரிணை எந்த 2 நீர்நிலைகளை இணைக்கிறது? ஆன்சர் ஓமன் வளைகுடா மற்றும் பாரசீக வளைகுடா. இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் எத்தனை சதவீதத்தை வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கிறது? ஆன்சர் 88%. இந்திய ரிசர்வ் வங்கி அமைப்பில் பணப்புழக்கத்தை நிர்வகிக்க பயன்படுத்தும் ஒரு குறுகிய கால பணவியல் கொள்கை கருவி எது? ஆன்சர் வேரியபிள் ரெப்போ ரேட், மாறுபடும் ரெப்போ விகிதம். சர்வதேச வன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 21. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 22 and 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ குவாட் சொல்ல போகிறேன், கவனிங்க. ஹவு கேன் யூ பி அஹெட் ஆர் பிஹைண்ட் இன் லைஃப் வென் யூ ஆர் மூவிங் ஆன் அ பாத் தட் ஒன்லி யூ கேன் டேக்? அதாவது நம்ம வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே போகக்கூடிய ஒரு பாதையில் தான் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். அவங்களுக்குன்னு தனியான பாதை இருக்குது, அந்தந்த பாதையில் தான் போக முடியும். என்னோட பாதையில் இன்னொருத்தவங்க வர முடியாது. ஏன்னா என்னோட வாழ்க்கை வேறு, நான் வாழ்ந்த விதம் வேறு, என்னோட எய்ம் வேறு. ஸோ நான் போகிறது தனி பாதை, நீங்கள் போகிறது தனி பாதை. அப்படி இருக்கும்போது நம்மளோட பயணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், நம்மளோட பாதையில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், இன்னொருத்தவங்களோட பாதையை பார்த்துட்டு அவங்க என்னை விட முன்னாடி போயிட்டாங்க, அப்புறம் பின்னாடி வரவங்களை பார்த்துட்டு அவங்க என்னை விட பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கவனம் செலுத்துறதுனால நமக்கு என்ன லாபம் வரப்போகுது? நம்மளோட டைம் மட்டும்தான் போகும். அது ஒரு மாயை மட்டும்தான், அப்படி தானே? ஸோ உங்களோட பாதையில் நீங்கள் மட்டும்தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரும் கிடையாது அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் உங்களோட பாதையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்களோட பாதையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறத இன்றைக்கான குவாட். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல். நாட்டின் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ இப்போது 3rd டைமாக தொடர்ந்து 3வது முறையாக பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டராக வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்து அதோடு தொடர்ந்து இப்போது நம்ம நாட்டுடைய பிரதமராகவும் 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கார் இல்லையா. ஸோ அதன்படி இவர் அரசு பொறுப்பில் பார்த்திங்கன்னா 8931 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம நாட்டில் நீண்ட காலமாக பதவி வகித்த அரசின் தலைவர் அப்படிங்கிற சாதனையை நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை படைத்திருந்தவர் யார் அப்படின்னா பவன்குமார் சாம்லிங். இவர் வந்து சிக்கிம் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர். 8930 நாட்களுக்கு சிக்கிமுடைய முதலமைச்சராக இவர் இருந்திருக்காரு. ஸோ அரசுடைய பொறுப்பில் இருந்திருக்காரு. ஸோ அதை அடுத்து இப்போ அந்த சாதனையை வந்து நரேந்திர மோடி அவர்கள் முறியடிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக 2001 பதவியேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2014 நம்ம நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்று 3வது முறையாக இப்போ சர்வ் பண்ணுறாங்க கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டராக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் சுதந்திரத்துக்கு அப்புறமா பிறந்த நம்ம நாட்டுடைய முதல் பிரதமர். அடுத்து நேருவுக்கு அப்புறமா பார்க்கும்போது தொடர்ந்து 3வது முறையாக பதவி வகிக்கிறாங்க இல்லையா. ஸோ தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்த 2வது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். நாட்டிலேயே மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் மங்களூர். மங்களூரில் தான் நம்ம நாட்டிலே மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் அப்படிங்கிறது இருக்கு.
ஸோ இப்போ எதுக்காக இதை நம்ம நாட்டிலே மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் மங்களூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, அமெரிக்காலேருந்து எரிவாயு வந்திருக்கு, மங்களூருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே மிகப்பெரிய சேமிப்பு மையம் இருக்குது, எரிவாயு சேமிப்பு மையம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறோம். இது 2025 செப்டம்பரில் தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. எவ்வளோ வரைக்கும் நம்ம எரிவாயுவை சேமிக்க முடியும் இங்கே அப்படின்னு கேட்டால் 80,000 மெட்ரிக் டன் அளவுக்கு சேமிக்க முடியும். ஸோ இது கடல் மட்டத்துலேருந்து ஒரு 225 மீட்டர் ஆழத்தில் தான் இந்த எரிவாயு மையம் அப்படிங்கிறது இருக்குது. அமெரிக்காலேருந்து இப்போ 16,714 மெட்ரிக் டன் எல்பிஜி அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. பைக்ஸிஸ் பயோனியர் சரக்கு கப்பலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் இப்போ எரிவாயு தட்டுப்பாடு நிலவர டைமில் இந்த எரிவாயு வந்திருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்கப்பாதை அப்படிங்கிறது அசாமில் அமைக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் குடிசையில்லா நகர்ப்புறமாக சூரத் உருவெடுக்குது. இந்தியாவில் மாநில நுண்ணுயிரை அறிவித்த முதல் மாநிலம் எதுனா கேரளா. அந்த மாநில நுண்ணுயிர் எது அப்படின்னா பேசிலஸ் சப்டிலிஸ். அடுத்து, இந்தியாவுடைய முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளாவில் இருக்குது, அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம். நாட்டிலே ஃபஸ்ட் டைம் கடலுக்கு நடுவில் மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபாரில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் தனியார் செயற்கைக்கோள் ஆலை அப்படிங்கிறது சனந்த் நகரில் அமைக்கப்படுது. வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் ரெட் ரோடு அப்படிங்கிறது நேஷ்னல் ஹைவே 45ல் அமைச்சிருக்காங்க. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். எல்பிஜி தேவையில் இந்தியா எத்தனை சதவீதம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது? ஆன்சர் 60%. எல்பிஜினா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இந்த எல்பிஜி திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலியம் எரிவாயு இருக்கு இல்லையா, இதில் நமக்கு இந்தியாவுக்கு மொத்த தேவையில் 60% வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். இப்போ இந்த எல்பிஜி பார்த்திங்கன்னா இறக்குமதியில் அந்த மேற்காசிய பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைனால நமக்கு எல்பிஜி அப்படிங்கிறது எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. ஸோ அதனால் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏன் அந்த மாதிரி ப்ராப்ளம்னா 60% வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். அதுலேயும் 90% அந்த மேற்காசிய பிராந்தியத்துலேருந்து தான் நம்ம இறக்குமதி செய்கிறோம். அந்த ஹோர்மூஸ் நீரிணையை கடக்கிறதுல சரக்கு கப்பல்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம எல்பிஜி எரிவாயுவை பெறுவதற்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த டைமில் மாநிலங்களுக்கு வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை 20% கூடுதலாக ஒதுக்குறதுக்கு மத்திய அரசு இப்போ அனுமதி அளிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்கீம். தமிழகத்தில் ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு 2 தவணை தடுப்பூசிகள் வழங்கப்படுகிறது. அடுத்து, 9 வயது முதல் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 38 கோடி தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஸோ எல்லாமே சரியான கூற்று தான். ஸோ இப்போ ஆன்சர் எதுவும் இல்லை, ஏன்னா தவறான கூற்று தானே கேட்டிருக்காங்க. எதுவுமே தவறானது கிடையாது. கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த ஸ்கீமில் 2 தவணையாக தடுப்பூசி வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. 9லேருந்து 14 வயதுடைய சிறுமிகளுக்கு தான் இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது செலுத்த போகிறாங்க. இதுக்கு 38 கோடி தமிழக அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ ஹெச்பிவி அப்படின்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ். ஸோ இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட ஏற்படுது. ஸோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இதை நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 2 தவணையாக இந்த தடுப்பூசி செலுத்தப்படும். வயது 9லேருந்து 14 வயதுடைய சிறுமிகள். எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க? 38 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அதுவும் முதல் கட்டமாக ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் தான் லான்ச் பண்ணாங்க. திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி. இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ஸோ ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால தான் இந்த நோய் அப்படிங்கிறது ஏற்படுது, கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது. இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கருப்பை வாயில் உயிரணுக்களில் புற்று செல்கள் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே பரவி திசுக்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம சரியாக கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நுரையீரல், கல்லீரல், அப்புறம் சிறுநீர் பை, மலக்குடல், இந்த மாதிரி மற்ற உறுப்புகளுக்கும் இது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க இந்த ஹெச்பிவி தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் திட்டம். அதுக்கப்புறமா நாடு முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னால 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி இலவசமாக வழங்கக்கூடிய திட்டமானது February 28 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மத்திய ஆயுத காவல் படைகள் என்பது கீழ்கண்ட எந்த படையினை உள்ளடக்கியது?
ஸோ அனைத்துமே ஒரு 7 துணைப்படைகளை கொண்டது தான் இந்த மத்திய ஆயுத காவல் படை அப்படிங்கிறது. சிஆர்பிஎஃப், எல்லை பாதுகாப்பு படை, பிஎஸ்எஃப், அப்புறம் சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஒரு 7 படைகளை கொண்டது தான் இந்த மத்திய ஆயுத காவல் படை. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த படைகள் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த 7 படைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, இது வந்து மிகப்பெரிய படை. உள்நாட்டு பாதுகாப்பு, உள்நாட்டில் கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அதை ஒழிக்கிறதுல வந்து முக்கிய பங்களிப்பு ஆற்றுது. எல்லை பாதுகாப்பு படை, இது வந்து சர்வதேச எல்லையை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்களிப்பாற்றுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வங்கதேச எல்லை பகுதியை வந்து பாதுகாக்குது. அடுத்து மத்திய தொழில் காவல் படை, மத்திய தொழிலக காவல் படை, சிஐஎஸ்எஃப், இது வந்து முக்கியமான இடங்கள், அதாவது தொழிற்சாலை, விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது தான் சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிறது. இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை, இமயமலை இருக்கு இல்லையா, இமயமலை ஒட்டிய இந்திய எல்லைகளை பாதுகாக்கிறது தான் இதோட வேலை, இந்தோ திபெத்தியன் எல்லை காவல் படையோட வேலை. அடுத்து சசஸ்திர சீமாபல் படை, எஸ்எஸ்பி. ஸோ இது வந்து நேபாளம், பூட்டான் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளுது இந்த படை. தேசிய பாதுகாப்பு படை, இது வந்து பயங்கரவாத எதிர்ப்புக்கான படை, பயங்கரவாதத்தை வந்து ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்டதான் என்எஸ்ஜி அப்படிங்கிறது, தேசிய பாதுகாப்பு படை அப்படிங்கிறது. அடுத்து அசாம் ரைஃபிள்ஸ், இது வந்து பழமையான துணை இராணுவ படை வந்து அசாம் ரைஃபிள்ஸ். பெரிய படை எதுனா சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 7 படை இருக்குது. ஸோ எதுக்காக இந்த 7 படையை பார்க்குறோம்? இதை தான் இந்த 7 படையை கொண்ட குழுவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மத்திய ஆயுத காவல் படை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதுக்காக இந்த மத்திய ஆயுத காவல் படையை பற்றி பார்க்குறோன்னா, இந்த 7 படை பார்த்தோம் இல்லையா, இந்த மத்திய ஆயுத காவல் படைகள், இதில் உள்ள அதிகாரிகளை நியமிக்கிறது, அவங்களுக்கு மாற்று பணிகளை கொடுக்கறது, அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் பணி சார்ந்த மற்ற நிபந்தனைகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர போகிறாங்க. மாநிலங்களவையில் அதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அறிமுகம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 7 படைகள் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து ஐஜி நிலையில் வந்து ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு 50%, 50% பணியிடங்களுக்கு வந்து இந்திய காவல் பணி அதிகாரிகள், அதாவது ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த மசோதாவில் முன்மொழிஞ்சிருக்காங்க. இப்போ சிஆர்பிஎஃப்னு பார்க்குறோம் அப்படின்னா அந்த துறையிலே வந்து ஒரு அனுபவம் மிக்க நபர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 50% சான்ஸும், ஐபிஎஸ்லேருந்து வரவங்களுக்கு 50% சான்ஸும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஐஜி நிலையில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த படையை சேர்ந்தவங்களே அப்பாயிண்ட் பண்ணணும் ஐஜி அந்த மாதிரி உயர் பதவிகளுக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு மசோதா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய ஆயுத காவல் படைகள் எல்லாமே அதுக்குன்னு சட்டம் இருக்குது, சிஆர்பிஎஃப்க்குன்னு ஆக்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டின் கீழ் தான் நிர்வகிக்கப்படுது. இப்போ புதுசாக கொண்டு வர மசோதா வந்து அதில் ஐஜியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, அப்புறம் கூடுதல் தலைமை இயக்குனர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு 67% பணியிடங்களுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளே வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மசோதாவில் முன்மொழிஞ்சிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நீலகிரி வகையின் 4வது போர்க்கப்பல் எது? ஆன்சர் தாராகிரி. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஒரு 7 கப்பல்கள் அப்படிங்கிறது கட்டுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கப்பல் தான் நீலகிரி. ஸோ அதனால் வந்து அந்த 7 கப்பல்களையுமே நம்ம நீலகிரி வகை கப்பல் அல்லது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீலகிரி வகையில் வரக்கூடிய 4வது கப்பல், அதாவது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் வரக்கூடிய 4வது போர்க்கப்பல் எது அப்படின்னா தாராகிரி. ஸோ இப்போது இந்த ஐஎன்எஸ் தாராகிரி கப்பல் வந்து இந்திய கடற்படையில் இணைக்க போகிறாங்க ஏப்ரல் 3ஆம் தேதி. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். தாராகிரி அப்படிங்கிறது ஸ்டெல்த் ரக போர்க்கப்பல், அதாவது எதிரிகளுடைய ரேடாரில் சிக்காத மாதிரி இந்த தாராகிரி கப்பல் அப்படிங்கிறது செயல்படும். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கேன். இப்போ 2025 நவம்பரில் தான் கடற்படையில் ஒப்படைச்சிருப்பாங்க. இப்போது வந்து இந்திய கடற்படையில் இணைக்க போகிறாங்க. இது 4வது கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 3 கப்பல் எதுனா ஐஎன்எஸ் நீல்கிரி, அப்புறம் ஐஎன்எஸ் உதய்கிரி, ஐஎன்எஸ் ஹிம்கிரி. இந்த 3 கப்பலும் இதுக்கு முன்னாடி இந்திய கடற்படையில் இணைச்சிட்டாங்க. இந்த கப்பல் வந்து மும்பையில் மசாகன்டாக் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் கட்டப்பட்டிருக்கு. இதோட எடை வந்து 6670 டன் எடை கொண்டது. போர்க்கப்பலில் இந்த தாராகிரி கப்பல்லேருந்து நீங்கள்
தரையிலேருந்து தரை இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியும். அதாவது கப்பல்லேருந்து தரை இலக்குகளை லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கப்பல்லேருந்து வான் இலக்குகளை தாக்கும் நடுத்தர ஏவுகணைகள் இதெல்லாமே வந்து லான்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எதுனா ஐஎன்எஸ் அர்னாலா. ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிறது இந்திய கடற்படையுடைய 2வது ஆய்வு கப்பல். முதல் ஆய்வு கப்பல் எதுனா சந்தயாக். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட முதல் கப்பல் ஐஎன்எஸ் நீலகிரி. இது ஏற்கனவே பார்த்துருந்தோம். ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 6வது மற்றும் ஃபைனல் இறுதி நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் வாக்சேர். அக்ஷர் அப்படிங்கிறது ஒரு ரோந்து கப்பல் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக எத்தனை கோடி டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் 100 கோடி டன். ஸோ இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக பார்த்திங்கன்னா நிலக்கரி ஒரு 100 கோடி டன் நிலக்கரியை உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. ஸோ நமக்கு எரிவாயு தேவை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது. அனல் மின் நிலையங்களில் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு நிலக்கரியை தான் பெருமளவு, அதாவது நிலக்கரியை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நிலக்கரி உற்பத்தி அதிகரித்தா நமக்கு எரிவாயு தேவை அப்படிங்கிறது நம்மளால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஸோ அதன்படி பார்க்கும்போது 100 கோடி டன் நிலக்கரியை போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் உற்பத்தி செஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. 2வது ஆண்டாக நிலக்கரி உற்பத்தி 100 கோடி டன்னை எட்டி சாதனை படைச்சிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். பொறுத்துக. அதாவது என்னென்னா இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோன்னா மெயின்லி உங்களுக்கு கலை சொற்கள் அந்த மாதிரி தமிழில் வருது இல்லையா கொஸ்டின், அதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ பொறுத்துக. பிவால்டர்னஸ் அப்படின்னா திகைப்பு நிலை மீனிங். டெலூலு அப்படின்னா மாய்மாலர். ஜியோ பாலிட்டிக்கல் அப்படின்னா புவிசார் அரசியல். ஸ்பாட் விசிட் அப்படின்னா கள ஆய்வு பணி. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 ஆப்ஷன் பி. கவனிங்க. இப்போது வந்து ரீசெண்டாக சொல் புதிது அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இப்போது ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சென்னையில். சொல் புதிது திட்டத்தின் கீழ் தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் தான் சென்னையில் இந்த கூட்டம்ங்கிறது நடந்திருக்கு. அதில் ஆங்கில சொல்லுக்கு இணையாக ஒரு 30 தூய தமிழ் சொற்களை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன ஒரு சில வார்த்தைகள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த கலை சொற்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிவால்டர்னஸ் இது வந்து திகைப்பு நிலை. பயோடீசல் உயிரி டீசல். டெலூலு அப்படின்னா மாய்மாலர். ஜியோபாலிட்டிக்கல் புவி அரசியல். பவர் லாண்ட்ரி மின் சலவையகம். ஸ்பாட் விசிட் கள ஆய்வு பணி. டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சுற்றுலா மற்றும் பயணப்பணி. அடுத்து டிடிஆர் பயணச்சீட்டு கண்காணி. அடுத்து வுட் ஒர்க்ஸ் தச்சு பணியகம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துக்குங்க. புக்ஸ். கருணா தி பவர் ஆஃப் கம்பேஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ 2014 அமைதிக்கான நோபல் ப்ரைஸை வின் பண்ணவர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அவர் தான் இந்த கருணா தி பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவரோட சேர்ந்து இன்னொருத்தவங்களுக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அமைதிக்கான நோபல் ப்ரைஸ். அது யாருக்கு கொடுத்தாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இந்தியாவிலேருந்து இந்த நோபல் ப்ரைஸை வின் பண்ணவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. கருணா தி பவர் ஆஃப் கம்பேஷனுங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலகளாவிய கருணைக்கான சத்யார்த்தி இயக்கம், ஹார்பர் காலின்ஸ் இந்தியா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், அப்புறம் டாக்டர் கிரண் பெடி இவங்கெல்லாம் பங்கேற்றிருக்காங்க. ரீசன் நியூஸ். மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் நூலை வந்து டாக்டர் தீரஜ் ககாடியா எழுதியிருக்காரு. 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது மனோஜ் முகுந்த் நரவானேவுடைய நூல். ரெட் லைன்ஸ் ரெட் ரான் ஆப்ரேஷன் சிந்தூர் அண்ட் இந்தியாஸ் நியூ நார்மல் இதை வந்து உபேந்திர துவிவேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்கன்னா மேஜர் ஜெனரல் பிபின் பக்ஷி, ஏர் மார்ஷல் ராஜேஷ்குமார், தூதர் அனில் திரிகுணாயத், அப்புறம் பிரிகேடியர் அகிலேஷ் பார்கவா. பிரேம் பிரகாஷ் வந்து இந்தியா புறக்கணிக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அக்னி சரசுலே விகசிஞ்சன கமலம் திரௌபதி முர்மு அப்படிங்கிற நூலை யார்லக்கட்டா லக்ஷ்மி பிரசாத் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உலக சிட்டுக்குருவி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 20. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 20 தான் நம்ம ஸ்பேரோ டே, வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ சிட்டுக்குருவி இனம் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது. ஸோ அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். மார்ச் 20 இந்த வருஷம் 17வது ஆண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னென்னா கிரியேட்டிங் பேட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். ஸோ பறவைகள் வாழ்வதற்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான சிட்டிஸ் அப்புறம் கம்யூனிட்டி சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தீம்.
இம்பார்ட்டன்ட் டே, உலக வானிலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 23. மார்ச் 23 தான் நம்ம உலக வானிலை தினம், மெட்ரோலஜிக்கல் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது WMO. இந்த WMO வந்து 1950ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதே மார்ச் 23 உலக வானிலை அமைப்பு அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் மார்ச் 23 உலக வானிலை தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னென்னா அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ. ஸோ இன்றைக்கி கவனித்து நாளைக்கு வந்து நம்ம அதை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது தான். டுடே அப்சர்வ் பண்ணி நாளைக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது? ஜப்பான். ஸோ இந்த ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க. ஸோ 3வது முறையாக ஜப்பான் வந்து இதில் சாம்பியனாக இருக்காங்க. ஏற்கனவே 2014, 18 வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆசிய கண்டத்துலேருந்து இப்போ ஒரு 6 அணிகள் வந்து உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். இந்தியாவில் நீரிழிவு நோய், உடல் பருமனை தடுக்கிறதுக்கு செமாக்ளூடைடு அப்படிங்கிற ஊசி மருந்துக்கு காப்புரிமை பெற்றிருப்பாங்க. அந்த காப்புரிமை காலம்ங்கிறது இப்போ முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இதை அடுத்து மற்ற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரிக் மெடிசனாக தயாரித்து மலிவான விலைக்கு விற்பனையை தொடங்குவாங்க. ஸோ அந்த தயாரித்த நிறுவனம் வந்து அதுக்குன்னு காப்புரிமை வாங்கியிருப்பாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு வந்து அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு நிறுவனம் வந்து அதை வந்து தயாரிக்க முடியாது அதே மாதிரி ஒரு மருந்தை. ஸோ இப்போது அதோட காப்புரிமை காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து மற்ற நிறுவனங்கள் வந்து ஜென்ரிக் மெடிசனாக அதை விற்பனை செய்ய ஆரம்பிக்கலாம். இதனால் ஏழைகளும் பயன்பெற முடியும். 1971 வங்கதேச ஹிந்துக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து அவங்க இராணுவம் புரிந்த அட்டூழியங்களை போர்க்குற்றங்கள் அல்லது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும்னு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம்ங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்திய பெருங்கடல் வரைக்கும் ஈரானுடைய ஏவுகணையானது வீசப்பட்டிருக்கு. அதாவது ஈரானில் 2000 கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி தான் ஏவுகணை இருக்குதுன்னு சொல்லிட்டு கருதப்பட்ட நிலையில் ஈரான்லேருந்தே 4000 கிலோமீட்டருக்கும் மேலே தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய விமானத்தளம் இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டனுடைய கூட்டு விமானத்தளம் தியாகோ கார்சியாவில் இருக்குது. ஸோ அதை நோக்கி ஈரான் 2 ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க. 4000 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய ஏவுகணையை. அடுத்து ஃபைனலாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். Group 2, Group 4 அப்புறம் Group 1 சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த இயர் ஜனவரி 1லேருந்து அடுத்த வருஷம் டிசம்பர் 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி Group 1க்கு எக்கனாமி, பாலிட்டி டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து போன வருஷம் ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் கவர் ஆகும். Group 2, Group 4க்கு ஹோல் பேட்ச் வந்து 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கீம்ஸை தனி PDF ப்ரொவைட் பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். நாட்டின் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. நாட்டிலேயே மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் மங்களூரு. LPG தேவையில் இந்தியா எத்தனை சதவீதம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது? 60%. தமிழகத்தில் HPV தடுப்பூசி திட்டம் குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து எதுவும் இல்லை. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு 2 தவணை தடுப்பூசி வழங்குறாங்க. 9லேருந்து 14 வயதுடைய சிறுமிகளுக்கு இந்த ஸ்கீமு. எவ்வளோ கோடினா 38 கோடி. மத்திய ஆயுத காவல் படைகள் என்பது கீழ்கண்ட எந்த படையினை உள்ளடக்கியது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல். CRPF, BSF, CISF இதோடு சேர்த்து இன்னும் ஒரு 4 படைகள் வரும். 7 படை மொத்தமாக. நீலகிரி வகையின் 4வது போர்க்கப்பல் எது? ஆன்சர் தாராகிரி. இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக எத்தனை கோடி டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது? 100 கோடி டன். பொறுத்துக. பிவால்டர்னஸ் அப்படின்னா திகைப்பு நிலை தமிழில். டெலுலு அப்படின்னா மாய்மாலர். ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா புவிசார் அரசியல். ஸ்பாட் விசிட்னா கள ஆய்வு பணி. ஸோ ஆன்சர் 1, 2, 3, 4. கருணா தி பவர் ஆஃப் கம்பேஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. உலக சிட்டுக்குருவி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 20. உலக வானிலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 23. ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ஜப்பான்.
இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.